إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உலகத்துடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வச்சு எங்களுக்கு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இருக்குது ஹுதூத் ஷரஇய்யத், இன்னொன்று இருக்குது மிசாஜ் ஷரஇய்யத். ஹுதூத் ஷரஇய்யத் என்று சொல்றது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கையுடைய போக்கு. மிசாஜ் ஷரஇய்யத் என்று சொல்றது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை படிச்சு கொடுத்தாங்களோ அது ஷரியத்துடைய எல்லை, பார்டர். அதுக்குதான் ஹுதூத் ஷரஇய்யத் என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எப்ப அந்த ஹுதூத் ஷரஇய்யத்தை தாண்டுவோமோ அப்ப ஒரு மனிதன் ஹராத்துல விழுவான். குர்ஆனுடைய ரெண்டு ஆயத்துகள் இருக்குது. தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅததூஹா. ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய எல்லைகள், பார்டர்ஸ். ஃபலா தஅததூஹா, அதை நீங்க தாண்டி போக வேணாம். தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, இன்னும் சில பார்டர்ஸ் இருக்குது, அதுக்கு நெருங்கவும் வேணும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியம், ஒரு மனிதன் ஹுதூத் ஷரஇய்யத்துக்குள்ள இருக்கிறான் என்றா அவன் ஹராத்த செய்யல, ஷரியத்துக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியம் அவர் மிசாஜ் ஷரஇய்யத்துல இருக்கிறார். சிலது நீங்க யோசிக்கிறாருக்கும், என்ன ஹஜ்ரத் பேசுறார், மிசாஜ் ஷரஇய்யத் என்று சொல்றார், ஹுதூத் ஷரஇய்யத் என்று சொல்றார். கொஞ்சம் ஆழமான விஷயம்தான், ஆனா கொஞ்சம் நுணுக்கமா கேளுங்க. உலகத்துடைய வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. அந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள்ள ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய முறையில வாழ்றது இருக்குது. இதுலதான் நல்லா வெற்றியை வச்சிருக்கிறேன். சரி, இன்னும் தெளிவாக சொல்றேன்டா, 3 கட்டங்கள் இருக்குது. ஒன்று இருக்குது தரூரியத், இன்னொன்று இருக்குது ஹாஜியா, இன்னொன்று இருக்குது தஹ்சீனியா.
லரூரியா என்றா என்ன? லேசான அமைப்புல விளங்கப்படுத்துறதாக இருந்தா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக வேண்டி ஆக முக்கியமான தேவைகள் என்ன இருக்குதோ அதுக்குதான் லரூரியான்னு சொல்றது. அது இல்லாட்டி அவனுக்கு வாழ்க்கை ஹலாக்காக போய்த்திடும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வாழ்றதுக்கு ஒரு வீடு ஒன்று தேவை. அந்த வீடு லரூரியா உடைய தரஜா, ஆக கடினமான தேவை உடைய தரஜா, டயர் நீட் உடைய தரஜா. இந்த டயர் நீட் லரூரா என்று சொல்லக்கூடிய நேரத்துல வாழ்றது இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு லக்ஷரி வீடு ஒன்று தேவைன்றது இல்ல. ஒரு மனிதன் வாழ்றதுக்காக வேண்டி சின்ன கல்லுகள் மூலமாக ஒரு வீடு ஒன்று கெட்டிருந்தா போதும், மண்ணால் ஒரு வீடு ஒன்று கெட்டிருந்தா போதும். உள்ளுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல, அட்டாச் பாத்ரூம் இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல, பெரிய சோஃபா செட் இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல. எனவே லரூரியா என்று சொல்றது ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றதுக்கு ஆக குறைஞ்சது என்ன தேவையோ அதுக்கு தான் லரூரியா என்று சொல்றது. ஹாஜியா என்று சொன்னா என்ன? ஹாஜியா என்று சொல்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்களை இல்லாமாக்குறது. என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குதோ அதை ரிமூவ் பண்றதுக்காக வேண்டி இந்த லரூரியாவுடைய தரஜால இருந்து ஒரு படி ஒருத்தர் மேல போறார். அதுக்கு உதாரணம் அதே வீடு தான். ஆனா இவர் என்ன செய்யறாரு? கொஞ்சம் சிமெண்டியால கெட்டுறாரு. ஆனா டெக்கரேட் பண்ணில்ல, பெயிண்ட் பண்ணில்ல. என்ன தண்ணியுடைய வசதி வீட்டுக்குள்ள இருக்குது, எலக்ட்ரிசிட்டி வீட்டுல இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஆனா பெருசா உட்கார்றதுக்கு சோஃபா செட் அப்படி ஒண்ணும் இல்ல, 2 புட்டுவம் இருக்குது, பாய் இருக்குது. இந்த வீட்டை வெளியால பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு அழகொண்டு இல்ல. ஆனா அவருடைய என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ், டிஃபிகல்டிஸ் லரூரியாத்துல இருந்துச்சோ அதெல்லாம் கல்ட்டப்பட்டுச்சு ஹாஜியாத்துல. சரியா? இன்னொரு கட்டம் ஒன்று இருக்குது, அதுக்கு தஹ்சீனியான்னு சொல்லுவாங்க. தஹ்சீனியா என்றா என்ன? இப்ப வீட்டை என்ன செய்யறாரு? கொஞ்சம் அழகான பெயிண்ட் ஒன்று அடிக்கிறாரு, அழகான சாண்டிலியர்ஸ் போடுறாரு, அழகான ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்றாரு, ஒரு அழகான செட்டி ஒன்று போடுறாரு, சோஃபா செட். இப்ப இவர் லக்ஷரிக்கு போகல. 2 நிபந்தனைகள். ஒன்று, இவருடைய கெப்பாசிட்டிக்கு பார்க்க கூடியா போகல. கெப்பாசிட்டிக்கு பார்க்க கூடியா போறாரு, அது இஸ்ராஃபாக பேத்திரும், அதுவும் ஹராம். ஹுதூத்ல இருக்கிறார், நல்ல விளங்கிக்கொள்ளுங்க. தாண்டிட்டாருண்டா அது ஹராம் ஆகிடும். 2வது ஷோ ஆஃபும் இல்ல. அடே அவங்கட வீட்டை பாருங்க, அதை போல நானும் செய்யணும், இவங்கட பாருங்க அதை போல நானும் செய்யணும். எனவே ரியாவும் இல்ல, அடுத்தவங்களுக்கு காட்டுறதும் இல்ல, இஸ்ராஃபும் இல்ல. எது வர காட்டும் இஸ்ராஃபும், எது வர காட்டும் ஷோ ஆஃபும் இல்லையோ இந்த தஹ்சீனியா இருக்குது. ஷரியத்துல இதுக்கும் அனுமதி இருக்குது. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மிசாஜ் ஷரஇய்யத், ஹுதூத் ஷரஇய்யத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மிசாஜ் ஷரஇய்யா நபியோட வாழ்க்கையுடைய போக்கு எப்படி தெரியுமா? லரூரியாத்தோட வாழ்க்கையை கொண்டு போறது. ஆக தேவைப்பட்டா ஹாஜியாத்துக்கு போவாங்க, மறுவ லரூரியாத்துக்கு வருவாங்க. ஹுதூத் ஷரஇய்யத் இருக்குது, ஷரியத்துடைய பார்டர் இருக்குது. அதுதான் நான் சொன்ன அந்த தஹ்சீனியாத்துடைய எல்லைக்கு போறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப நல்லா பாருங்க, இந்த விஷயம் வீட்டுக்கு மட்டும் இல்ல. ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த காலத்துல மொபைல் தேவைப்படுவது. மொபைல், சரியா? இந்த மொபைலையும் ஒரு மனிதனுக்கு வரூரியாத், ஹாஜியாத், தஹ்சீனியாத்தாக பிரிக்கலாம். சரி, எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு மொபைல் தேவை. ஓகே, நான் ஸ்ரீலங்காவுடைய விலையை வச்சு செல்றேன், உங்களோட கனடாவுடைய விலை அல்ல. சரி, ஒரு மொபைல் போன் ஒரு 5000, 6000, 8000, 10,000 குள்ள எடுத்தா மாஷா அல்லாஹ் அவருடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குறதுக்கு போதும். விளங்கிச்சா? இவருடைய லரூரத் தேவை பூர்த்தி ஆகிடும். ஆனா சில டிஃபிகல்டிஸ் இருக்குது. அதுல கீபேட் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதுல நெட் கனெக்ஷன் கொஞ்சம் இல்லதான். எஸ்எம்எஸ் ஒரு லிமிட் தான். அதுல மெமரி சரியான குறவு தான். இப்ப இந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் இல்லாமக்கிறதுக்கு இவர் இந்த 8000 போன்ல இருந்து 15,000 போனுக்கு போறாரு, இல்லாட்டி ஒரு 20,000 போனுக்கு போறாரு. இதுல கருத்து இவர் ஹாஜியாத்துக்கு போறார். ஏன்? அந்த ஆரம்ப போன்ல இருந்த கரைச்சல் எல்லாமே, அதுல பேட்டரியும் மிச்ச நேரம் இருக்கிறது இல்ல, சார்ஜ், அதுல மெமரியும் சரியான குறவு. இப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இவர் எங்கேக்கு போறாரு? இவர் ஹாஜியாத்துக்கு போறாரு.
சரி, இன்னொரு கட்டத்துக்கு போகலாம். எனக்கு கொஞ்சம் நெட் கனெக்ஷனும் இருந்தா நல்லமே, இன்னும் எனக்கு கொஞ்சம் போன் பார்வைக்கு பசந்தா இருந்தா நல்லமே, ஏண்ட உள்ளம் கொஞ்சம் குளிராகணுமே. சரி, இவர் அதுக்கு பார்க்க ஒரு 25,000 30,000 போனுக்கு போறார். இவருடைய கெப்பாசிட்டிக்கு அது இஸ்ராஃபும் இல்ல, இவர் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டியும் செய்யல. எனக்கு ஒரு போன் இப்படி இருந்தா நல்ல மாதிரி படுவது. சரி, அவர் போறாரு, ஒரு பிளாக்பெரிக்கு சரி போறாருன்னு வைப்போமே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தஹ்சீனியாத்துடைய தரஜல இதுவும் ஜாயிஸ் தான். ஆனா அவர் போறாரு எங்கேக்கு விளங்கிக் கொள்ளுங்க, மிசாஜ்ல இருந்து ஹுதூதுக்கு போறாரு. அவர் ஹுதூதுக்கு போனா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்? சில நேரத்துக்கு தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅதூஹா, அது நீங்க தாண்டி பேய்த்துட்டீங்கன்னா ஹராம் தான். சில நேரத்துக்கு போகல. அடே, ஏண்ட கூட்டாளிமார்கள் எல்லாமே பிளாக்பெரியில தான் இருக்கிறாங்க, நானும் ஒரு பிளாக்பெரிக்கு போகணும், ஹராம். இவருடைய கெப்பாசிட்டி, இவருடைய சம்பளத்துக்கு 8,000 ரூபாய் போன் இருக்கிறதே பெரிய வேலை. ஆனா எல்லாம் பாருங்க, நானும் ஒன்று எடுக்கணும், ஷோ ஆஃபுக்கு எடுக்கிறார், ஹராம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களை விளங்கிக் கொள்ளுங்க, இது மொபைலுக்கு வீட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்துக்கும் இந்த வரூரியாத், ஹாஜியாத், தஹ்சீனியாத் எங்களுக்கு வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம். ஒரு மனிதன் விரும்பணும் என்ன? உலகத்துடைய வாழ்க்கைய வாழ்ற நேரத்துல மிசாஜ ஷரியத்துல இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏழுமான மட்டும் வரூரியாத்தோட வாழ்க்கையை கொண்டு போகலும் என்ன மிச்சம் நல்லம். ஏன்? ஆதாரம் ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்றாங்க, குன் ஃபித் துனியா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு ஸபீலின். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஏ மனிதனே, உலகத்துல ஒரு முசாஃபிர போல இருங்க. கரீப் ஒரு முசாஃபிர போல இருங்க. ஒரு முசாஃபிர் என்ன பிரயாணம் செய்யற நேரத்துல இருக்கிற உள்ளது எல்லாத்தையும் கொண்டு போவாரா? இல்ல, எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொண்டு போவாங்க. 2 பாட்டில் அப்பயே 2 பாட்டில் போதுமாப்பா, 3வது பாட்டில் அதை தூக்கி கொள்ளையில வச்சுட்டு போம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, 3வது பாட்டில யோசிக்க மாட்டேன், தேவை எவ்வளவு அவ்வளவுக்கு மட்டும் கொண்டு போவோம். நபி அவங்க என்ன சொன்னாங்க? குன் ஃபித் துனியா கஅன்னக கரீப், நீங்க ஒரு முசாஃபிர. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இல்ல இல்ல, அவ் ஆபிரு ஸபீல், ஒரு மனிதன் ரோட கிராஸ் பண்றான். ரோட கிராஸ் பண்றதுக்காக வேண்டி என்ன கொண்டு போகணும்? ஒன்றுமே கொண்டு போக தேவையில்லை, டக்குன்னு பேத்துடுவார். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, கரீப போல இல்ல, ஏழுமெண்டா ஒரு ரோட கிராஸ் பண்றவன் எவ்வளவு ஃபிக்ர் இல்லாம இருப்பானோ அதை போல உலகத்துல வாழ்ந்துட்டு போவோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாயில படுத்து கொண்டிருக்கிறாங்க. எலும்பின நேரத்துல அப்படியே முதுல மாக் இருக்குது, பண்ணுடைய மாக். இப்னு மஸ்ஊத் என்ன நினைக்கிறேன் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் அமர்தனா அன் நப்சுத லக வ நஅமல், யா ரசூலல்லாஹ் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அழகான மெட்ரஸ் எல்லாம் போட்டு தந்திருப்போமே, எவ்வளவு உங்களுக்கு விருப்புகள் போட்டு தந்திருப்போம். இந்த பாயில படுத்துட்டீங்க. மாலி வலித் துனியா வமா அன வத் துனியா இல்லா கராகிபின் இஸ்தலல்ல தஹ்த ஷஜரத்தின் ثم راح فتركها, எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன சம்பந்தம்? நபி அவங்களோட வார்த்தையை பாருங்க, மாலி வலித் துனியா, எனக்கும் துனியாவுக்கும் என்ன சம்பந்தம்? நானும் துனியாவும் எப்படி என்றா ஒரு பிரயாணம் செய்யற முசாஃபிர போல, கொஞ்ச நேரம் மரத்துக்கு கீழே நிழல் எடுத்துட்டு அந்த மரத்தை எப்படி விட்டுட்டு போவாங்களோ அதே மாதிரி துனியாவை விட்டுட்டு போறவன் நான், எனக்கு வேற தொடர்பும் இல்ல துனியாவோட. என்ன சொல்ற மிசாஜ் ஷரஇய்யத், மிசாஜ் இதுதான். சஅலனி ரப்பி ஐயஜ்அல லீ பத்ஹா மக்கத தஹபா, முஹம்மத் இந்த மக்கள் உள்ள சின்ன சின்ன மலைகள் எல்லாம் தங்கமாக்கி தரவா? ஃபகுல்து லா யா ரப், வானம் ரப்பே, அஜூஉ யௌமன் வ அஷ்பஉ யௌமா, ஒரு நாள் சாப்பிடுறேன் ரப்பே, ஒரு நாள் பசியில் இருக்கிறேன் யா அல்லாஹ். மிசாஜ் ஷரஇய்யத். மிசாஜ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்துச்சுண்டா, துனியால லரூரத்தோட வாழுவோம், தஹ்சீனியாத்துக்கு போகாம இருப்போம். இததான் நபி அவங்க உலகத்துக்கு காட்டினாங்க. இய்யாக வத்தனஉம் ஃபஇன்ன இபாதல்லாஹ் லைஸு பில் முத்தனஇமீன், நான் உங்களுக்கு லக்ஸரி லைஃப எச்சரிக்கின்றேன். என்னடா, அல்லாஹ்வுடைய நேசர்கள் லக்ஸரி லைஃப விரும்ப மாட்டாங்க என்றே சொல்லிட்டாங்க. ஹபீப் வாழ்ந்து காட்டினாங்க. வாழ்க்கையில எங்களுக்கு தைரியம் இருக்குதா ஒரு துஆ கேட்க? அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வஜஅல்லி ஃபீ ஸுமரத்தில் மசாகீன், யா அல்லாஹ் மிஸ்கீன போல வாழவை, மிஸ்கீனோடே வை, யா அல்லாஹ் மிஸ்கீனாகவே மௌத்தாக்கு, கியாமத் நாள்ல மிஸ்கீனோடே எழுப்பட்டிடியா அல்லாஹ். தைரியம் இருக்குதா கேக்குறதுக்கு எங்களுக்கு?
யா அல்லாஹ் கொஞ்சம் கூட்டித்தா ரப்பே, இன்னும் கொஞ்சம் கூட்டித்தாயா அல்லாஹ், மறுமேலையும் கொஞ்சம் கூட்டித்தாயா அல்லாஹ். தவறு இல்ல, ஆனா ஹபீப் மிசாஜ காட்டினாங்க. இதெல்லாம் ஹதீஸ்ல வார நுணுக்கங்கள். உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீபுடைய முழு வாழ்க்கை ஆரம்ப கால நல்ல விளங்கி கொள்ளுங்க. சில விஷயங்களை நாங்க பேசுறோம், கேட்கிறோம், கேட்ட உடனே ஜோஷ் ஆகிறது, வேலையை செய்யறது இல்ல. நல்ல விளங்கி கொள்ளுங்க நுணுக்கமா. சில நேரத்துக்கு உங்களுக்கு உள்ள மிசாஜ் உங்களோட மனைவிக்கு இல்லையா இருக்கு. நீங்க இருக்கிற பக்குவத்துல உங்களோட வைஃப் இல்லையாம இருக்கும். ஷரியத் எவ்வளவு விசாலமானது. சில பெண்கள் இருக்கிறாங்க, எதை கண்டாலும் ஆசை, அடி ஜாய் பூவாசண்டப்பா எடுப்போமே. நீங்க இருப்பீங்க லரூரத்தோட கொண்டு போறதுக்கு வாழ்க்கை, அவக்கு பூவாசை கண்டா இருக்கல, ஜாய் ஃப்ரேம் ஒன்று இருக்குதப்பா எடுப்போமே. இந்த நேரத்துல ஒரு சாலிஹான ஹஸ்பண்ட் என்ன செய்வார்? உங்களோட பக்குவம் அவக்கு இல்லையா, நீங்க என்ன செய்யணும் என்றா, நீங்க பாருங்க, இது லரூரியாத்துல இருந்து தஹ்சீனியாத்துக்கு போகுது, பார்டருக்கு போகுதுதான். ஆனா நீங்க பாருங்க, அவ இஸ்ராஃப் நடக்குதா இல்ல, ஷோ ஆஃபா இல்ல, வாங்குங்க, பிரச்சனை இல்ல. நீங்க அந்த பூவாசை வாங்குறதுல, நீங்க அந்த ஃப்ரேம வாங்குறதுல பிரச்சனை இல்ல. நீங்க உங்களுக்கு வாங்க இல்ல, வைஃபுக்காக வேண்டி இல்ல, எனக்கு சரியா ஆசை ஒரு பூவாசம் நீங்க வைக்க. ஆனா சில நேரத்துக்கு பொம்முடோல் இருக்கிறாங்களே, சொல்லுவாங்க அவங்க விட்டு மாதிரியே நாங்க வாங்கணுமே, அவங்களுக்கு மட்டுமா இல்லம் எங்களுக்கு மேலும் தானே வாங்கி கொடுக்கவா, நம்ம அது ஹராம். தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅததுஹா, வெளியே போய்த்திடுவாங்க. தஹ்சீனியாத் ஏலும் தான், ஆனா தஹ்சீனியாத் அந்த ரெண்டு கண்டிஷன் ஆக முக்கியம். அது இஸ்ரா உங்களோட உள்ளத்துடைய ராகத்துக்கு நீங்க எடுக்கிறீங்களா, ஜாயிஸ். எனக்கு கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் எங்கட வீட்டு சோஃபா செட் பசந்தா இருந்தா நல்லம் என்றது ஜாயிஸ், ஹராம் இல்ல. சஹாபாக்கள் சிலவங்க அப்படி இருந்தாங்க, சில சஹாபாக்களை நபி அவங்க நிப்பட்டினாங்க. ஏன்? அந்த சஹாபியுடைய தரஜாக்கு அது சரியில்லை. சில சஹாபாக்களுக்கு நபி அவங்க விட்டாங்க, பரவாயில்லை. ஆரம்ப காலத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்களும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அஹ்ஸாபுடைய யுத்தம், ஹந்தக்குடைய யுத்தம் முடிஞ்சோடனே 9 பேரும் வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அந்த பாருங்க ரோம் பாரிசுடைய பெண்கள் எப்படி லக்ஸரி வாழ்க்கை வாழ்றாங்க, எங்களுக்கும் தாங்க யா ரசூலல்லாஹ், செலவுகளுக்கு கொஞ்சம் கூட்டி தாங்க. நபியாங்க வீட்டை விட்டுட்டு மஸ்ஜித்ல வந்து இருந்துட்டாங்க. ரிவாயத்துல வருது, சுத்தி வர 9 பேரும் பிளான் பண்ணி கேட்கிறாங்க. நபி அவங்க தலை கீழே போட்டு கொண்டிருந்தாங்க, என்ன செய்ய, ஏண்ட மிசாஜ் இது, மனைவிமார்கள் இப்படி இருக்கிறாங்க. ஆனா நபியுடைய மனைவிமார்களுக்கு இது அழகு இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜவாப் எழுதுறான், ஜவாப் அல்லாஹ் இறக்குறான், யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைன உமத்திஅகுன்ன வ உஸர்ரிஹ்குன்ன சராஹன் ஜமீலா. அல்லாஹ் சொல்றானே, நபியே, உங்களோட மனைவிமார்களுக்கு இந்த உலகம்தான் தேவையாக இருக்கிறதாக இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க, தஆலைன, வாங்க, உமத்திஅகுன்ன, நீங்க கேட்கிற துனியா எல்லாம் நான் தாரேன், ஆனா உஸர்ரிஹ்குன்ன, என்னோட வெச்சுக்கொள்ள மாட்டேன், உங்களை நான் விட்டுடுவேன். வ இன் குன்துன்னல் துரிதுன அல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆখিরা, உங்களுக்கு அல்லாஹ், ரசூல், தாருல் ஆখিরা, சொர்க்கம் தான் தேவைண்டா, நீங்க உங்களே போல நல்ல பெண்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கிறார். இத சென்னுடனே நபியுடைய மனைவிமார்கள் எல்லாமே துனியா வானம், யார் சொல்ல உங்களே தான் தேவை. நபி அவங்க இப்படி தர்பியத் கொடுத்து 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 ஒரு கட்டம் வந்துச்சு, நபி அவங்க உம்மத்துக்கு காட்டினாங்க. எப்படி? புகாரியுடைய சஹீஹான ஹதீஸ், நபி அவங்க 9 மனைவிமார்களுக்கும், நாங்க எங்கட வாழ்க்கையிலே செஞ்சில்லையா இருக்கோம், 9 மனைவிமார்களுக்கும், எங்கட ஒரு மனைவிக்கே செய்யலாம் இருக்கும், 9 மனைவிமார்களுக்கும் ஒரு வருஷத்துடைய செலவு கொடுத்தான். செஞ்சிருப்போமா நாங்க? 2 மாசத்துல செலவை கொடுத்துட்டு போறதே பெரிய வேலை தான். மாசத்தை கொண்டு போறதுக்கே படுற பாடாசுன்னு சொல்ற கட்டம். ஒரு வருஷத்துடைய செலவை 9 பேருக்கும் கொடுத்தான். ஆனால் அந்த மனைவிமார்கள் சில நாட்கள்ல பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க. எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க, சதக்கா கொடுத்துட்டாங்க, பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த நபியாவோட மிசாஜ் வந்துச்சு. நபி அவங்க கொடுத்தாங்க, தர்பியத் கொடுத்த அந்த மிசாஜுக்கு கொண்டு வந்தாங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மஹுல்லா அவங்க 2 மனைவிமார்கள். ஒரு மனைவி வீடு ஒன்று கேட்டு இருந்தா, எனக்கு செப்பரேட் வீடு வேணும்.
நல்ல விளங்கிக் கொள்ளுங்கோ, ஒரு மனைவி செப்பரேட் ஊடோணும் என்று சொன்னா வாங்கி கொடுக்கிறது வாஜிப். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க என்ன செய்யற, உம்மோட வச்சுக்கொள்ற, வாப்போட வச்சுக்கொள்ற. இங்க எப்படியோ தெரியா, நீங்க எல்லாம் வேற இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கால என்ன பொண்டாட்டிட வீட்டுக்குள்ள பைத்துக் கொள்ற. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஃபுகஹாக்கள் தெளிவாக எழுதுறாங்க, ஒரு மனைவி எனக்கும் மாமியோட இருக்கேலா, எனக்கு இப்படி சரி வராது, எனக்கு வேறையா ஆகணும் என்று சொன்னா ஒன்றோ வீட்டுக்குள்ள தனி செப்பரேட் ஒரு இடம், அப்படி இல்லாட்டி வேற ஒரு வீட்டுக்கு போறது வாஜிப். எனவே மனைவி கேட்கிறா, எப்படி அஷ்ரஃப் அலி தானவி கிட்ட எனக்கு கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கணும், ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகள் இருக்குதுதான். ஆனா இவர் தர்பியத் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஹஜ்ஜி அல்லது உம்ராக்கு போன நேரத்துல அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாவுடைய ஷேக் யாரு, ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹிமஹுல்லா. போன நேரத்துல என்ன நடக்குதுன்னா, அஷ்ரஃப் அலி தானவியை பார்த்து ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹிமுல்லா கேட்கிறாங்க, என்ன உங்களோட வைஃப் ஒரு ஊடொண்டு கேட்கிறா, செஞ்சு கொடுங்களே, அதுல என்ன தவறு இருக்குதுன்னு சொன்னாங்க. இவர் பார்த்தார், அடே பொண்டுவலுக்கு தெரியும் யாருக்கு சொன்னா விஷயம் நடக்கும் என்று விளங்கு. பார்த்து ஷேக்குக்கு சொன்னோன்னு, ஷேக் சொன்னா இவர் கேட்பாருன்றது தெரியும். ஷேக்குக்கு மெசேஜ் போக, ஷேக் செய்ய சொல்ல, இவர் அந்த மனைவிக்கு வேற வீடொன்றும் செஞ்சு கொடுத்தார். விளங்கி நாங்க இது மிசாஜ் அஷ்ஷரியல இல்ல, இது லரூராத்தோ ஹாஜியாத்தோ அல்ல, அது தஹ்சீனியாத் தான். ஆனாலும் எதுவரை காட்டியும் அது ஹராம் இல்லையோ செஞ்சான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எனவே ஒரு ஆலிம் அல்லது ஒரு ஆபித் யாராக இருந்தாலும் சரி, ஷரியத்தை தெளிவாக விளங்கிக்கணும். எது 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 மிசாஜ், எது ஹுதூத், எது தரூரியாத், எது தஹ்சீனியாத். ஒரு ஜுப்பவை வாங்குறதாக இருந்தாலும், ஒரு லேஞ்ச வாங்குறதாக இருந்தாலும், ஒரு ஷர்ட்டை வாங்குறதாக இருந்தாலும், ஒவ்வொரு நேரத்திலையும் இது எந்த கேட்டகரியில சேர்ந்தது. ஓகே, தஹ்சீனியாத்க்கு போறீங்க, பிரச்சனை இல்ல. ஆனா ஏழுமான மட்டும் ஒரு மனிதன் மிசாஜு ஷரஈயால இருக்கிறது ஆக சிறந்தது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுக்க இருந்தது மிசாஜ்ல, அதுதான் லரூரியாத், கூடினா ஹாஜியாத். அபூ பக்கர் சித்திக் இருந்தது அப்படி, உமர் பின் ஹத்தாப் இருந்தது அப்படி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரோம் பாரிஸ்களுடைய வெற்றி வருவது. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி யாரு சரி வந்து கேட்டா, இந்த உமர் என்று சொல்றாங்க, முழு உலகமும் உசும்புது உமர் என்று சொன்னா, அந்த உமரை கொஞ்சம் காட்டுங்களேன், அந்த மரத்துக்கு கீழே போய் பாருங்க, அந்த உமர் அங்கதான் இருப்பாங்க. பார்த்தா மரத்துக்கு கீழே தூங்கி கொண்டிருக்கிறார். யாரு? முழு உலகத்துல மூணில் ஒன்று ஆட்சி செஞ்சவர், மரத்துக்கு கீழே. சில சஹாபாக்கள் பேச்சு மனைவிமார்களுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் ஹலீஃபாக்கு செல்லுங்களே, ஃபாரினர்ஸ் எல்லாம் வார நேரத்துல கொஞ்சம் ஜுப்பா மாத்திக்கொள்ள செல்லி, டிரெஸ் மாத்திக்கொள்ள செல்லி. அவர் அந்த பழைய சிஸ்டத்திலே தான் சொன்ன நேரத்தில் எப்படி கோபம் வந்துச்சு. சொன்னாங்க, இதை மட்டும் வேற ஆட்கள் சொல்லி இருந்தா அவங்களோட முகத்தை மாத்திரிப்பேன் என்ன சொன்னாங்க. கேட்டாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட, ஹப்ஸா நீங்க நபியுடைய மனைவி தானே, எப்ப சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி கொடுத்திருக்கிறாங்களா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சில சஹாபாக்கள் மிசாஜில இருந்து வெளியே போறதுக்கே தயாராக இல்ல. அது எப்படி? உலகத்தை ஆட்சி செய்யற நேரத்துல, ஹிலாஃபத்துல இருக்கிற நேரத்துல, அதுவும் எங்க பைத்துல் மக்திஸுடைய திறப்பு எடுக்க போற நேரத்துல, வுது எடுக்க போறாங்க. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா ஸ்லிப்பரை கழட்டிட்டு, ரெண்டு பூட்ஸை கழட்டிட்டு அப்படியே தோளுக்கு மேல போட்டு கொண்டு போறாங்க. அந்த அந்த இடத்துல உள்ள சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க இப்படியா போறீங்க? பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாத்தை வச்சுதான், இஸ்லாத்தை வச்சுதான் நாங்க கண்ணியத்தை எதிர்பார்ப்போம். அவருடைய டேர்ன் வருவது ஒட்டகத்துக்கு கீழே, அடிமை ஒட்டகத்துக்கு மேல பேசிக்கொள்றாங்க. சரி, நீங்க மேல போங்களே, கடைசி கட்டம் தான் இப்ப வார சொன்னாங்க. இல்ல, நான் அப்படிதான் போவேன் என்று அவரோட ஹக்கு. இப்ப பார்த்தா அவங்களோட தௌராத்துல, அவங்களோட இஞ்சில்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பைத்துல் மக்திஸுடைய திறப்பு எடுக்கிறவர் அவர் குதிரைக்கு மேல வர மாட்டார், குதிரைக்கு கீழே தான் வருவார், அவர் சிம்பிளா தான் வருவார். உமர் ரலியல்லாஹு தஆலா மிசாஜ காட்டுறாங்க. உலகத்தை ஆட்சி செய்யறதுக்காக வேண்டி, உலகத்தை ஆட்சி செய்யறதுக்காக வேண்டி மிசாஜுக்கு வெளியே போகணும் என்ற எந்த தேவையும் இல்ல. உலகத்துக்கு காட்டுறாங்க, நாங்க மிசாஜ்ல இருந்து வாழ்ந்து காட்டுறோம், லரூரியாத்ல இருந்து வாழ்ந்து காட்டுறோம். ஒரே ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இறைச்சி எடுத்துக்கொண்டு போறாங்க. மிச்ச நாள் இறைச்சி தின்னல. உமர் கேக்குறாங்க, இப்னு மஸ்ஊத் என்ன கையில?
உமர் இறைச்சி தின்னு மிச்ச நாள் உமர் அது சுற்றி கொஞ்சம் இறைச்சி கொண்டு போறேன். அதஹபதும் طيباتكم في حياتكم الدنيا واستمتعتم بها. இப்னு உமர் செய்யற எல்லாத்துக்கும் உலகத்திலே கூலி எடுக்க பாக்குறியா, ஆகிரத்தில் ஒண்ணும் வைக்க மாட்டியா? அட மிச்ச நாளைக்கு போற இறைச்சி தின்ன போடுறவருக்கு இவர் பாவிக்கிற வார்த்தை, உலகத்திலே எல்லாம் தின்னு பிடிக்க பாக்குறியா, ஆகிரத்துல எதிர்பார்க்க மாட்டீங்களா? யால உலகத்துல ஒன்றும் வானம் ரப்பே, ஆகிராலே எல்லாம் தாயால். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆக முக்கியமான விஷயம், மௌலானா ஜக்கரியா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஆபீத்தில் எழுதுறாங்க, என்னுடைய வாப்பா எனக்கு எப்படி தர்பியத் கொடுத்தாருண்டா, எனக்கிட்ட பணிவு வாரத்துக்காக வேண்டி புதிய ஜுப்பா உடுக்கிறதுக்கே விட மாட்டார். சும்மா ஃபேஷன், இந்த காலத்துல தெரிந்தான ஒவ்வொரு மல்டி கலர் ஜுப்பா ஒவ்வொரு அமைப்புல உடுப்போம். என்ன வாப்பா எனக்கு சிம்பிளிசிட்டிய படிச்சு தாரத்துக்கு இந்த நேரம் சிம்பிள் ஜுப்பா தான், சிம்பிள். ஒரு கட்டம் வந்துச்சு, என் உம்மக்கு சோம் இல்லாம பேசிட்டு நான் சாராம்பூர்ல ஓதி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மவுத்து என்ற செய்தி மாதிரி தான் இருக்குது, அவ்வளவு கடினமான நோய். வாப்பா சொன்னாரு, சரி பேத்து கொஞ்சம் உமா பாத்துட்டு வா. நானும் வீட்டுக்கு போக, உண்மைக்குமே உமா கடைசி சக்கராத்த போலதான் இருந்தாங்க. ஆனா வஃபாத்தாக இல்ல அந்த நோயில. என்ன சாட்சிமார்களுக்கு ஒரு ஆசை, ஜக்கரியாவை கொஞ்சம் பசந்த உடுத்து கொஞ்சம் உமாக்கு காட்டிக்கொள்வோமே. அது சொல்லிட்டு எனக்கு தலப்பா வாங்கி தந்து, புதிய ஷூ எல்லாம் வாங்கி தந்து, புதிய ஜுப் எல்லாம் வாங்கி தந்து, நானும் உடுத்துட்டு பேத்து உமாக்கு முன்னால நின்றன். கொஞ்ச நேரம் போச்சு, சொல்றாங்க வாப்பா எங்காலதான், சாராம்பூர்ல உள்ளவர் எங்காலதான் வந்தாரோ தெரிய வந்துட்டார். சொன்னாங்க, நான் உன்னைய மாப்பிள்ளை ஆகிறதுக்கு இங்க அனுப்பல, உம்மாவை விசாரிக்கிறதுக்கு தான் அனுப்பினேன். சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் காலில் உள்ள ஸ்லிப்பர் அடுத்த நிமிஷம் என் தலைக்கு மேல வந்துட்டு அடிச்சிட்டார். அவர் சொல்றாரு, என் வாப்பக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். அந்த ஒவ்வொரு அடியும் இருக்குது எனக்கு துனியாவுடைய மஹப்பத் உள்ளத்தால எடுத்தே போத்தி இந்த கிதாப் எழுதுறாரு. கிட்டத்தட்ட 70-80 வயசுல சொல்றாங்கன்னா, இப்ப கூட சீதா சாதா நார்மல் ஜுப்பா தான் உடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றேன். ஆனா முழு உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு முஹத்திஸாக மாறினான். மதீனா முனவரால மஸ்ஜித்ல பாடம் நடத்துறாங்க. கபரும் அல்லாஹ் அந்த பக்கியுல் கர்கத்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான். பக்கியில முழு உலகத்துக்கும் பெரிய ஒரு முஹத்திஸ் தான். ஆனாலும் சிம்பிளிசிட்டியை காட்டினாங்க. சொன்னாங்க, இந்த உம்மா எனக்கு படிச்சு தந்த பாடம், வாப்பா சில நேரத்துக்கு பாக்கெட் மணி தருவாங்க, தந்து முடிஞ்சா போதும் உம்மா வந்துடுவா. மகான் சதக்கா கொடுக்கறதுல தான் கயிறு இருக்குது. நீ சதக்கா கொடுத்து பழவு, சதக்கா கொடுத்து பழவு. பேசி இருக்கிற சல்லி எல்லாம் சதக்கா கொடுக்க வச்சிருவா. ஒன்றும் கையில இல்ல. கடைசி பாக்கெட் மட்டும் இங்கால கிடைக்கும், அவட தரபிய தங்கால கிடைக்கும், எல்லாம் முடிஞ்சிடும். கிதாப் எழுத கொள்ள சொல்றாங்க, இப்ப கூட என் கையில எந்த சமம் பணமும் இல்ல, ஆனா என்னைய வச்சு எல்லாம் முழு உலகத்திலும் வேலை வாங்குறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புக்கு தெரியும் எப்படி ஒரு மனிதனை வச்சு வேலை வாங்கணும். ஆனா நாங்க மிசாஜ் ஷரியத்தை விரும்பணும். நான் செல்லல்ல தஹ்சீனுக்கு போறது ஹராம் என்று தெளிவா விளங்கி கொள்ளுங்க. ஆனா மிசாஜ விரும்புங்க, ஜரூரியாத்தோட வாழ்றது தான் அசல் என்று விளங்கி கொள்ளுங்க. ஏலண்ட் ஒன்றும் இல்ல, விரும்புங்க. சில நேரத்துக்கு பெரிய பெரிய வாகனங்கள்ல போவோம். விளங்கி கொள்ளுங்க, எந்த அளவுக்கு ஒரு பில்டிங் உடைய கல்லு உறுதியாகுமோ, அதோட அழகு கூடுமோ, அது வீடாக இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும், பெருமை கூடிக்கொண்டேதான் இருக்கு. எந்த அளவுக்கு வீடு கச்சாவாகிடுமோ அந்த அளவுக்கு பணிவு கூடிக்கொண்டேதான் இருக்கு. வாகனம் எந்த அளவுக்கு லக்ஷரி ஆகுதோ அந்த அளவுக்கு பெருமை கூடிக்கொண்டேதான் போகும். வாகனம் எந்த அளவுக்கு சின்னதாகுமோ அந்த அளவுக்கு பணிவு வந்து கொண்டேதான் இருக்கு. அதுல கருத்து என்ன, நீங்க நல்ல வாகனத்துல போவானம் என்று சொல்றதல்ல. சில நேரத்துக்கு நீங்க தஹ்சீனியாத்துடைய தரஜால போய்த்து நல்ல வாகனம் வாங்குவீங்க. ஆனா போக்கல யோசிங்க, அசல் இது இல்ல. அல்லாஹ் தந்திருக்கிறான், ஏதோ இதை பாவிக்கிறான். ஆனா அசல் நாங்க சிம்பிளிசிட்டியோட வாழணும் என்றதை உள்ளத்துல சொல்லிக்கொண்டே போங்க. பாவிங்க, பிரச்சனை இல்ல. துனியா கையில் இருக்கட்டும், உள்ளத்துக்கு வரக்கூடாது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நான் இப்போ ஒரு மனிதனுடைய உதாரணத்தை காட்ட போறேன். அந்த மனிதனை கியாமத்துடைய நாள் அல்லாஹ் எழப்பட்டினான் என்றா நாங்க யாரும் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. அது யார்? உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹிஜ்ரி 98 என்று நினைக்கிறேன். ஹிஜ்ரி 98ல சுலைமான் பின் அப்துல் மலிக் எப்ப வஃபாத் ஆகினாங்களோ
அவருடைய புள்ளேல் எல்லாம் சின்ன புள்ளேல், ஹிலாஃபத்துக்கு போடுறதுக்கு யாரும் தகுதியா விளங்கல்ல. அவருடைய செக்ரட்டரி ரஜாவுக்கு எழுத்துல கொடுக்கிறார், ஏண்ட மௌத்துக்கு பின்னால உமர் பின் அப்துல் அசீஸ் தான் ஹலீஃபாவாக இருப்பார் என்று. அவர் மௌத்தாக முன்னாலே அந்த லெட்டரை சீல் பண்ணி மக்களுக்கு சொன்னாங்க, பைஅத் செய்யுங்க, ஏண்ட மௌத்துக்கு பின்னால இந்த லெட்டருக்குள்ள யாருடைய பேர் இருக்குதோ அவர் தான் ஹலீஃபா. மக்களுக்கு யாருன்னு தெரிய எல்லாம் பைஅத் செஞ்சிட்டான். ரஜா வஃபாத்துக்கு பின்னால இந்த லெட்டரை வாசிக்க வாரார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா கிட்ட வந்து சொல்றாங்க, ரஜா இதுல ஏண்ட பேர் இருக்குதேண்டா, ஏண்ட பேரை வாசிச்சிட வானம், என்னையால ஹலீஃபா ஆக ஏலா, எனக்கு பயமாக இருக்குது, பெரிய பொறுப்பு. மஸ்லமா சகோதரர் அல்லது வலீத் சகோதரர் வந்து சொல்றாங்க, இதுல ஏண்ட பேர் இல்லாட்டின் ஏண்ட பேரை வாசிங்க, நான் ஹலீஃபா ஆகணும் என்று ஆசைப்படுறார். இவர் சொன்னார், நான் எனக்கு ஒன்றும் தெரிய, இதுல என்ன பேர் இருக்குதோ அதை தான் வாசிப்பன். லெட்டரை திறந்து வாசிச்சா உமர் பின் அப்துல் அசீஸுடைய பேர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். மக்கள் தூக்கி கொண்டு போயிட்டு மெம்பர்ல வைக்கிறாங்க, நீங்க தான் இப்ப ஹலீஃபா. யாரு அமீர் பட்டத்தை, யாரு ஹிலாஃபத்தை, யாரு தலைமைத்துவத்தை விரும்பாம அவருக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்படுவதோ 2 மலாய்க்காமார்களுடைய உதவி அவங்களுக்கு இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஹிலாஃபத்துல அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினான் என்றா, எவ்வளவு நீதத்தை செலுத்தினாங்க என்றா. ஹிலாஃபத்துக்கு வந்த உடனே ஹுதுபா ஒன்று செஞ்சுட்டு சொல்றாங்க, ஏ மக்களே, இந்த ஹிலாஃபத்துல யாருக்குமே அநியாயம் நடக்க கூடாது. எனவே இந்த ஹிலாஃபத்துல முன்னுக்கு யாரெல்லாம் அநியாயமாக உங்களோட சொத்துகள் எடுத்தாங்களோ, இதோ வாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் லுஹருக்கு பின்னால தயாரா இருக்கிறார், பேத்துல் மால்ல இருந்து நாங்க தாரோம். மகன் கிட்ட வந்து சொல்றாரு, மகன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் த மகன் சொல்றாங்க, வாப்பா என்ன செய்ய போறீங்க? இந்த அநியாயம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொடுக்க போறேன். எப்ப கொடுக்க போறீங்க? லுஹருக்கு பிறகு கொடுக்க போறேன். வாப்பா லுஹர் வர காட்டி நீங்க உயிரோடு இருப்பீங்களா? மகனை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செஞ்சிட்டான், என்ன பரம்பரையில் இப்படி புள்ளையில அல்லாஹ் வச்சிருக்கிறானே. சொன்னாங்க, லுஹருக்கு பின்னால் இல்ல, இப்ப வாங்க, யாரும் உங்களுக்கு பைத்துல் மாலால நாங்க தாரோம். யாருடைய பணத்தை கவர்மெண்ட் ஹராமான முறையில அநியாயமான முறையில் எடுத்தாங்களோ எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால மனைவிக்கு சொன்னாங்க, உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் ஒன்று தாரேன், ஒன்றோ நீங்க ஜுவல்லரிஸ தோங்கிடுங்க, அப்படி இல்லாட்டி என்னைய தேர்ந்தெடுங்க. உங்ககிட்ட இல்ல ஜுவல்லரிஸ் எல்லாமே மக்களுடைய பொதுமக்களுடைய சல்லி. மனைவி அளந்துட்டான். சொன்னாங்க, எனக்கு ஜுவல்லரி இல்ல, எனக்கு நீங்க தான் ஓணும். எல்லாம் ஜுவல்லரியை கொடுத்துட்டான். விலங்கி கொள்ளுங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, முழு ஹிஸ்டரியிலையும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய மனைவிய போல ஒரு பெண் இதுக்கு முன்னால வந்ததும் இல்ல, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்ல. 2 உலமாக்கள் எழுதுறாங்க, பின்துல் ஹலீஃபதி வல் ஹலீஃபத்து ஜத்துஹா, உக்துல் ஹலாயிஃபி வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா. பின்துல் ஹலீஃபதி அவ ஒரு ஹலீஃபட மகள், எனவே வாப்பா ஹலீஃபா. வல் ஹலீஃபத்து ஜத்துஹா அப்பா ஒரு ஹலீஃபா. உக்துல் ஹலாயிஃபி 4 ஹலீஃபாக்களுடைய சிஸ்டர். வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா மாப்பிளையும் ஒரு ஹலீஃபா. அப்ப 4, 5, 6, 7 ஹலீஃபாக்களோட லிங்க் உள்ள ஒரு பெண் ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக். அத போல ஒரு பெண் இதுக்கு முன்னாலேயும் இருந்தது இல்ல, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்ல. அவ்வளவு ஒரு டிக்னிட்டி, அவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ள ஒரு பெண் செல்றா, எனக்கு சல்லி தேவையில்லை, மாப்பிள்ள தான் தேவை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ பத்தி உலமாக்கள் எழுதுறாங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலிக்கு பின்னால உலகத்துக்கு வந்த 5வது ஹலீஃபா தான். விளங்கி கொள்ளுங்க, ஹலீஃபாக்கும் அரசனுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்குது. இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கிற எல்லாமே ஹலீஃபா என்று செல்ல முடியாது. ஹலீஃபாக்கும் அரசனுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்குது. கிதாப்ல எழுதுறாங்க, 5வது ஹலீஃபா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலிக்கு பின்னால உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான். வேற எந்த ஹலீஃபாவும் ஹிஸ்டரியில் இல்ல, எல்லாமே அரசர்கள் தான் இருக்கிறாங்க. யாருமே சரியா செய்யல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் எப்ப ஹிலாஃபத்துக்கு வந்தாரோ அதுக்கு பின்னால தன்னுடைய வாழ்க்கையை மாத்தி கொண்டாரு. ஒரு நாள்
வீட்டுல உட்கார்ந்து கொண்டு மனைவி செல்றா, கன்னத்துல கைய வச்சு கொண்டு மாப்பிள்ள யோசிச்சு கொண்டிருக்கிறார், கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்குது. வைஃப் ஃபாத்திமா வந்து கேக்குறாங்க, என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொல்றாங்க, நான் என்ன யோசிக்கிறேன்டா, எவ்வளவு மக்கள் பசியில் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் நோயில் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் கடன்ல இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் வயசாலியா இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு கியாமத்துடைய நாள் அல்ல இதை பத்தி எனக்கிட்ட கேட்க போறானே, நபி அவங்க என்னோட டிபேட் பண்ணுவாங்களே என்று சொல்லி அழுறதுக்கு ஆரம்பிச்சு. எனக்கு அல்லாஹ் தந்த அமானிதத்தை எப்படி நிறைவேற்றுறது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இவருடைய காலத்துல அல்ல எவ்வளவு சிறப்பான காலமாக மாத்திட்டான் என்றா, சில ஏரியாக்கள்ல மக்கள் தலையில ஜகாத்துடைய வஸ்துக்களை வச்சு கொண்டு போனாங்க, ஜகாத்துடைய வஸ்துக்களை வச்சு கொண்டு போனாங்க, ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஜகாத் கொடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. யோசிங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஹிலாபத்துல இவர் நடத்துறார், உலகத்துல 3/2 ஆட்சி செய்றவர். ஆனா நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இவர் மிசாஜ் ஷரியத்துல இருந்தார். இவர் எப்படி இருந்தார்? லரூரியாத் கூடினா ஹாஜியாத் தஹ்சீனியாத்துக்கு போகவே இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, கடைசி அவருடைய வஃபாத்துடைய காலத்தில் அவருக்கு 30 தீனார் அல்லது 300 தீனார், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சின்னொரு தொகைதான் சம்பளமாக எடுத்தான், சின்னொரு தொகை. பிறநாளுடைய நாள் வருவது, சின்ன புள்ளைகள் எல்லாம் புதிய உடுப்புகள் எல்லாம் உடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். பெருநாள் நாளைக்கு நாளாண்டிக்கு வரப்போகுது. ஹலீஃபாவுடைய மகன் ஒன்று ஓடிக்கொண்டு வராங்க, உம்மாக்கு வந்து சொல்றாங்க, பாருங்க உம்மா எல்லாம் புதிய உடுப்பு உடுத்து கொண்டிருக்கிறாங்களே. ஹலீஃபாட மகன் ஃபாத்திமாக்கு சரியான கவலை, வந்து சொல்றாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ்க்கு, எல்லாமே புதிய உடுப்பு உடுத்து கொண்டிருக்கிறாங்க, எங்கட புள்ளைகள் பழைய உடுப்போடு இருக்கிறாங்க, என்ன செஞ்சு கொள்வோம்? சொன்னாங்க, எனக்கு சல்லி இல்லே. இது யாரு சொல்றது? உலகத்துல 3/2 ஆட்சி செய்றவர், கனடால வாழ்றவர் அல்ல, அமெரிக்கால வாழ்றவர் அல்ல, முழு முஸ்லிம் ஹிலாபத்துக்கு அமீரா இருக்கிறவர், உலகத்துல 3/2 ஆட்சி செய்யற உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றார், எனக்கிட்ட சல்லி இல்லே. மனைவி எவ்வளவு பக்குவம் என்று சொல்ல பாருங்க. மனைவி செல்றா, நான் சொன்னேன் 7 ஹலீஃபாக்களோட பரம்பரையில வந்த பெண், அவ செல்றா, உமர் நீங்க பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறதாக இருந்தா உங்களோட நெக்ஸ்ட் மந்த் வார சேலரி இருக்குது, அதை கொஞ்சம் இன் அட்வான்ஸ் நீங்க எடுத்துக்கொண்டு நான் நெக்ஸ்ட் மந்த் என்ன சரி கூலி வேலை தையல் வேலை செஞ்சு சமாளிக்கிறேன் என்று அவ சொல்றான். மனைவியும் சப்போர்ட் பண்றான். மிசாஜ் 2 பேரிடம் உண்டு. சின்ன நல்ல ஐடியா தான். ரஜா கிட்ட போறாரு, ட்ரெஷரர் கிட்ட பேச சொல்றாங்க, இந்த எனக்கு கொஞ்சம் பைனான்சியலி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் அடுத்த மாசம் சம்பளத்தை முன்கூட்டி எடுக்கலுமா? பாருங்க ஹலீஃபா கிட்ட இருக்கிற சிஃபத். அந்த மனிதன் அவர் என்ன சொல்றாரு, உமர் எனக்கு தாரதுல பிரச்சனை இல்ல, அடுத்த மாசம் வர காட்டி நீங்க உயிரோடு இருப்பீங்களான்றதுக்கு என்ன கேரண்டி கேட்டேன். இத சென்னரனே இவருக்கு ஹதீஸ் ஞாபகம் வருவது, கம் மின் முஸ்தக்பிலின் கதன் லா யுத்ரிகுஹு, எத்தனையோ பேர் நாளே நாள் எதிர்பார்க்கிறாங்க, அதுக்கு முன்னால மவுத் ஆகுறாங்க. சொன்னாங்க, ரஜா எனக்கு பணம் வேணும். பேத்து ஃபாத்திமாக்கு சொல்றாங்க, ஃபாத்திமா எனக்கு புள்ளேல் அழுறது தாங்கேலும், ஆனா நரகத்துடைய நெருப்ப தாங்கேல சமாளிப்போம். இப்படி நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், ஹஜ்ரத் எங்கட ஃபேமிலி பேக்ரவுண்ட பார்த்தா, நாங்க எல்லாம் இருக்கிற ஃபேமிலியை பார்த்தா சரி எடியூகேட்டட் ஹஜ்ரத், டாக்டர் சிரிக்கிறாங்க, இன்ஜினியர் சிரிக்கிறாங்க. எனவே அவங்களோட சேர்ந்து போக்கல நாங்களும் கொஞ்சம் சுண்ணு போகல, சும்மா தான் போகணும். இது சொல்றது யாரு? முழு உலகத்துல 3/2 ஆட்சி செய்றவர். உலகம் என்ன பேசட்டும், எந்த ஆட்சி என்ன பேசட்டும், நான் மிசாஜ் ஷரியத்துல இருக்க போறேன், நான் ஏண்ட போக்கில் இருக்க போறேன். நபியுடைய சுன்னத், அபூ பக்கருடைய சுன்னத், உமருடைய சுன்னத்தின் பிரகாரம் நான் உலகத்துல வாழ போறேன். யாரும் எதுவும் பேசட்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இதுதான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இரவுடைய நேரங்கள்ல சில நாட்கள் என்ன செய்வாங்கன்றா, உலமாக்களை சேர்த்து மௌத்த பத்தி பேசுவாங்க. மௌத்த பத்தி பேசி எப்படி அழுவாங்க என்ற ஒரு ஜனாசா முன்னுக்கு இருக்கிறத போல அழுவாங்க. ஜனாசா முன்னுக்கு இருக்கு. ஒரு நாள் இஷாவுக்கு பின்னால சில நேரத்துக்கு புள்ளைகளோட பேசுவாங்க. அந்த புள்ளைகளோட ஒருத்தருக்கு பேச போக்குல மகள் என்ன செய்யறா, வாயில கைய வச்சுக்கொண்டு அப்படி ஓடி போறா. ஹாதிமா கிட்ட கேக்குறாங்க, என்ன மகள் வாயில கைய வச்சுட்டு போறா, பேசாம பேத்துட்டா? சொன்னாங்க, ஹலீஃபா நீங்க கேட்கிற சுட்டி சொல்றேன்,
சொல்றாங்க இன்றைக்கு ராவ் வீட்டுல தின்றதுக்கு கொண்டும் இல்ல, நேத்து பழைய கொஞ்சம் கறி கொஞ்சம் விரிஞ்சு அது திண்டு வாயால நாத்தம் வருவது, உங்களோட பேசக்குள்ள உங்களுக்கு கவலை வருமோ என்று நினைச்சுதான் மகள் பேசாம போறாங்க. அழுந்துட்டான். தன்னுடைய முழு குடும்பத்தையும் எப்படி வச்சாங்க? மிசாஜ ஷரியத்துல வச்சாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொள்ளுங்க. நாங்க என்ன சொல்லுவோம், இதெண்டா டூ மச்சா, இதெல்லாம் டூ மச், இப்படி எல்லாம் ஷரியத் செல்லி இல்ல. இதுதான் எங்கட பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியில இருக்கிறாங்க. உஸ்மானுக்கு பேர் என்ன? உஸ்மான் கனி. கனி என்றா என்ன? பணக்காரன். ஃபாத்திமா பசியில இருக்கிறாங்க. உஸ்மான் உங்களோட மைனி தானே, ஃபாத்திமா மைனி தானே, கொஞ்சம் என்ன சரி பார்த்து செய்யுங்கள், என்னப்பா நீங்க என்ன கொஞ்சம் பாருங்கள், ஊட்ட கொஞ்சம் செஞ்சு கொடுங்கள், என்னப்பா பாக்குறேன் செல்லு. எங்க சரி ஹதீஸ்ல வருவதா? ஃபாத்திமா பசியில, அலி பசியில, உஸ்மான் கனி ஒரு மகள அங்கேக்கு கொடுத்தாங்க. ஆனா எங்கேயும் கேட்கல, நபியோட பசிய மருமகனுக்கும் செல்லல. மிசாஜ் அப்படிதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல, நாங்க டூ மச் என்று சொல்றோம். ஆழமா போய்த்து பாருங்க. ஹபீப் முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை காட்டினாங்க, தஹ்சீனியாத்தை காட்டினாங்க. நான் மனைவிக்கு ஒரு வருஷத்துடைய செலவும் கொடுத்திருக்கிறேன். யாருக்கு கஷ்டமோ மிசாஜோட வாழ்றதுக்கு சரி நீங்க ஹுதூத்ல வாழுங்க, பிரச்சனை இல்ல. இஸ்லாம் யாருக்கும் லேசிதான். ஆனா அசில் ஒன்று இருக்குது, மிசாஜ் ஒன்று இருக்குதுன்றது சரி உள்ளத்துல இருக்கணும் என்று சொல்ல பார்க்கிறேன். நீங்க அமெரிக்கால வாங்குங்க, கனடால வாழுங்க, சூரியன்ல சந்திரன்ல போய்த்து வாழுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா விளங்கி கொள்ளுங்க, ஹபீபுடைய ஒரு அசில் போக்கொண்டு இருந்துச்சு. எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பேசுற எனக்கும் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி ஒன்று இருக்குது, அது மஹப்பத் வைக்கணும், அதுதான் உண்மை. என்ன செய்யுங்கிற பலஹீனத்துக்கு நாங்க இப்படி இருக்கிறோம், ஆனா அதுதான் சரியான வாழ்க்கை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த போக்குல தான் இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, எவ்வளவு நீதம் உலகத்துல பரவிச்சு என்றா, அவருடைய காலத்துல சிங்கம், ஓநாய், மான், மொசல், ரபிட் எல்லாமே ஒரே பூல்ல ஒரே தட்டாகத்துல தண்ணி குடிக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல மிருகங்களுக்கு மத்தியில. ஹதீஸும் சொல்லுது என்ன, எப்ப நீதம் உலகத்துல பரவுமோ எல்லாத்துக்கும் மத்தியில பெரிய ஒரு ஒத்துமை ஒண்ணு உண்டாகும். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வீட்டுக்குள்ள கோழியும் பூனையும் ஒரே இடத்துல தின்னுமா, ஒத்து போமா ரெண்டுக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்கள், எந்த வீட்டுக்குள்ள ஷரியத் சரியா இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள மிருகங்களுக்கும் ஒத்துமை உண்டாகும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட நீதம் பரவிச்சு. மிருகங்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்க என்றா, ஒரு நாள் நாங்க பார்த்தோம், ஒரு ஓனாய் பெய்த்து, ஒரு வுல்ஃப் பெய்த்து அப்படியே ஒரு மான திண்டுட்டு. நாங்க சொன்னோம், என்னப்பா புதுனம், என்ன புதுனம்? ஷுவரா இன்றைக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் மௌத்தா இருக்கும். சரியா விசாரிச்சு பார்த்தோம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி மௌத்து. அவர் எப்ப மௌத்தாகினாங்களோ இங்க ஃபித்னா ஆரம்பிச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பிதாயாவ நிஹாயால தெளிவாக, தாரீகுல் குலஃபல தெளிவாக என்னென்ன ஹிஸ்டரி கிதாப் இருக்குது எடுத்து பாருங்க. 5வது கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ பத்தி எழுதுறாங்க. கடைசி வஃபாத்துடைய நேரம் வருவது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அந்த வஃபாத்துடைய நேரத்துல கேக்குறாங்க, நீங்க டாக்டர் கிட்ட ஒன்னும் போயலையா? சொல்றாங்க, எனக்கு எந்த நேரத்துல விஷம் கொடுக்கப்பட்டுச்சென்றதும் விளங்கிச்சு என்று சொல்றாங்க. ஒரு அடிமையை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வாங்க பாரு, எனக்கு விஷம் தந்ததுக்காக வேண்டி இவர் கொடுத்ததுக்கு பின்னாலதான் தெரிய வந்துச்சு, அல்லாஹ் ஏதோ விளங்கப்படுத்தினான். சொன்னாங்க, எனக்கு விஷம் தந்ததுக்காக வேண்டி உனக்கு எவ்வளவு கூலி கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அவர் அப்செட் ஆகிட்டார். சொன்னாங்க 1000 தீனார். சொன்னாங்க, பணத்தை கொண்டு வா. பணத்தை கொண்டு வந்து அப்படியே பைத்துல் மால்ல சொன்னாங்க, எங்க சரி பைத்திரு எனக்கு கண்ணுக்கு விளங்காம. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, கடைசி காலம் சக்கராத்துல இருக்கிறாங்க. நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி பல மக்கள் வராங்க. அந்த நேரத்துல வைஃப் ஃபாத்திமாவுடைய சகோதரர் மச்சான் அவர் வந்து பாக்குறார், மஸ்லமா கலீஃபாவுடைய ட்ரெஸ் கொஞ்சம் ஊத்தையா இருக்குது. சொன்னாங்க, ஃபாத்திமா மக்கள் எல்லாம் பார்க்க வராங்க, கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றி விடுங்க. சரி கேட்டுட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் போன பிறகு மறுவ வராங்க. கேட்டாங்க, ஃபாத்திமா நான் ட்ரெஸ் மாத்த சொன்னே மாத்தல்ல. சொன்னாங்க, வல்லாஹி லைஸ லஹு கைர கமீஸுன் கைருஹு. சொல்றாங்க, அவருக்கு ஹலீஃபாக்கு இந்த ட்ரெஸ் தவிர வேற ட்ரெஸ்ஸும் இல்லைன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துல 3/2 ஆட்சி செய்யறாங்க. முழு மக்களும் ஜகாத்த தலையில வச்சு கொண்டு போறாங்க. ஆனா இவர் மிசாஜ விட்டுட்டு போகல. இவர் ஹபீபுடைய போக்குல, ஆக அசலான அமைப்புல
எவ்வளவு அழகான முறையில வாழ்ந்துறாங்கன்னா கடைசி சக்கராத்துடைய நேரத்துல புள்ளையில கூப்பிடுறாங்க. சிலவங்க சொன்னாங்க, புள்ளேலுக்கு சரி நீங்க ஒன்றும் செஞ்சில்லே, புள்ளேல் 12 பேர் என்ன நினைக்கிறேன், 12 பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். என்ற புள்ளேலுக்கு நான் எவ்வளவு நசீஹத் செய்யலுமோ அவ்வளவு நசீஹத் செஞ்சிருக்கிறேன். எனவே சாலிஹீன்களாக இருந்தா அல்லாஹ் பொறுப்பெடுப்பான், அப்படி இல்லாட்டி எனக்கு புள்ளேல பத்தி கவலை இல்லை என்று சொன்னான். வரலாறுல எழுதுறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட ஒவ்வொரு புள்ளையும் அல்லாஹ் கவர்னர் ஆக்கினான். ஆனால் அவருடைய அடுத்த ஃபேமிலியில உள்ள அப்துல் மலிக்குடைய புள்ளேல ஜாமிய மஸ்ஜிதுக்கு முன்னால பிச்செடுக்க வச்சான். அவருடைய புள்ளையில அல்ல எல்லாம் பெரிய பெரிய கவர்னர் ஆக்கிட்டான். அடுத்தவங்களோட புள்ளையில எல்லாம் பிச்சைக்காரன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசி சக்கராத்துடைய நேரம். அந்த நேரத்துல மனைவியும் சகோதரரும் மச்சானும் இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க 2 பேர் கொஞ்சம் வெளிக்கு போறீங்களா கேட்டாங்க. ஏன் சொன்னாங்க, மர்ஹபன் பிஹாதிஹில் வுஜூஹ் லைஸ பிவுஜூஹி இன்சின் வலா ஜான். நான் சில முகங்களை காண்றேன், அந்த முகங்கள் மனிதர்களும் இல்ல ஜின்களும் இல்ல. உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, மலாய்க்காமார்களை காண்றேன். சொன்னாங்க, கொஞ்சம் 2 பேரும் வெளிக்கு போங்க. ரிவாயாத்ல வருவது, அவராகவே கிப்லாவின் பக்கம் திரும்பி குர்ஆனுடைய ஆயத் ஓதுறார், தில்க தாருல் ஆகிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபஸாதா. இதுதான் உலகத்துல எந்த பட்டம் பதவியை விரும்பாத, உலகத்துல ஃபசாத விரும்பாத சாலிஹான அடியார்களுக்கு நாங்க தயாரிச்ச சொர்க்கம் இதுதான் என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டே அவங்களோட ரூஹ பேய்த்து கிப்லாவின் பக்கம் திரும்பிட்டு. இது ஆச்சரியம் இல்ல, இது ஆச்சரியம் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரஜா செக்ரட்டரிக்கு சொல்லி வச்சிருந்தாங்க, இதுக்கு முன்னால என்னென்ன அரசர்கள் வஃபாத் ஆகினாங்களோ அவங்களோட ஜனாசாவை மக்பரால வைக்கிற நேரத்துல நான் இறங்கினேன். ஏண்ட கையால அவங்களோட முகங்களை நான் கிப்லாவை பக்கம் திருப்பக்குள்ள அவங்களோட முகம் கருத்து போயிட்டு அப்படி அடுத்த பக்கம் திரும்பிட்டு, ரஜா என் முகத்தை கொஞ்சம் பாருங்க, நீங்க தான் என் முகத்தை கிப்லாவின் பக்கம் திருப்போனும். ரஜா சொல்றார், நான் தான் அந்த கபர்ல இறங்கி அந்த முகத்தை திருப்பினேன். அது எப்படி பிரகாசமா இருந்துச்சு, ஒரு சந்திரனை போல பிரகாசமா இருந்துச்சு சொல்ற. நாங்க அந்த கபருக்கு மேல மண் எல்லாம் போட்டுட்டோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். வானத்தில் அப்படியே ஒரு பேப்பர் ஒன்று அப்படியே கபருக்கு மேல வந்து விழுந்துச்சு. அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாதா அமானும் மினல்லாஹி அஸ்ஸ வஜல் லிஉமர் இப்னு அப்துல் அஸீஸ் மினன் நார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து உமர் இப்னு அப்துல் அஸீஸுக்கு நரகத்துல இருந்து விடுதலை சீட்டு இறங்கி விட்டது என்று அப்படியே இறங்கி. இது ஆச்சரியம் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பிதாயா வன் நிஹாயா எழுதுறாங்க, இப்னு ஹஜர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, உமைர் என்ற ஒரு மனிதர், அவர் சொல்றாரு, நான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட கிலாஃபத்துடைய காலத்துல ஜிஹாதுக்கு போய்த்திருந்தேன். நானும் 8 பேரும் ஒரு ஏரியாவுக்கு போன நேரத்துல அந்த காஃபிர்கள் எங்களே புடிச்சு கொண்டாங்க. என்னோட இருந்த 8 பேரையும் கொலை செஞ்சிட்டாங்க. கடைசிக்கு என்ன நடந்துச்சு, என்னைய அவங்க சிறையில போட்டு என்னைய எப்படி சரி மதம் மாத்த வைக்க பார்த்தாங்க, முர்த்ததாக்குறதுக்கு. அதுக்காக வேண்டி அந்த அரசனுடைய மகளை தனிமேல ஊட்டல் இருக்கக்கொள்ள, ஹவுஸ் அரஸ்ட்ல இருக்கக்கொள்ள அப்படியே அனுப்புறாங்க எனக்கிட்ட. அவ வந்து என்னைய ஃபித்னால போடுறதுக்கு பாக்குறா. நான் பார்வையை தாழ்த்தி கொண்டே இருந்தேன். அவ கேக்குறா, நீங்க புதுனமான மனுஷனா இருக்கிறீங்களே, இவ்வளவு ஓப்பனா இருந்தும் ஏன் பாவத்தை செய்யாம இருக்கிறீங்க? சொன்னாங்க, ஏண்ட மார்க்கம் என்னை அதால தடுக்குது. சொன்னாங்க, உனக்கு ஓடி போகணுமா? நான் சொன்னேன், ஓ ஓடி போகணுமா? ஓ. அப்படியே எடுத்துக்கொண்டு போறாங்க. சொல்றாங்க, நீ சரியா இந்த நட்சத்திரம் இருக்குது, இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி கொண்டு போனா உன் ஊருக்கு போயிட்டு சேரலாம், பேய்த்துட்டு நான் உன்னை அனுப்புறேன். அவ அனுப்பிட்டா, இவர் பேய்த்துட்டார். சொல்றாங்க, 4 நாள் நான் சஃபர் செய்யறேன், 4 நாளும் அந்த ஸ்டாரை தான் ஃபாலோ பண்ணி கொண்டு போறேன். 4வது நாள் நான் ஒரு இடத்துக்கு போனா குதிரைக்கு மேல ஆட்கள் ஓடி வராங்க. நான் நினைச்சேன் என்னைய புடிச்சிட்டாங்களோ. பார்த்தா யாரு, என்னோட வந்து 8 பேர் ஷஹீதாகினாங்களே, அந்த 8 பேர் வராங்க. அவலைஸ கத் குதில்தும், அவலைஸ கத் குதில்தும், அடே நீங்க எல்லாம் கத்ல் செய்யப்பட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஷஹாதத் நடந்துச்சே, நீங்க எப்படி வாரீங்க?
சொல்றாங்க பலா, எந்த சந்தேகமும் இல்ல, நாங்க எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டவங்க தான். வலகின்னல்லாஹ நஷர ஷுஹதா. ஆனா இன்றைக்கு அல்லாஹ் எல்லா ஷுஹதாக்கள் அல்லாஹ் எழப்பட்டிருக்கிறான். ஏன்? ஜனாசா உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஜனாசாக்கு போறதுக்காக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, ரிவாயாத்துல கிதாப்ல எழுதுறான். இவ்வளவு எல்லாம் அரசர்கள் இருந்தாங்க. நான் சொல்றேன், யாரும் அவங்கள பத்தி புகழ்ந்து பேசினாங்களா? இல்ல. ஆனா யாரும் மிசாஜ்ல நாங்க நினைக்கிறோம் எங்கட பிரஸ்டீஜுக்கு, எங்கட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு ஹசரத் நாங்க கொஞ்சம் பொஷா தான் இருக்கணும் ஹசரத். எங்களுக்கு இந்த சுண்ணத்துக்கு இன்னத்தெல்லாம் செய்ய போன எங்களை பார்த்து சிரிப்பான்வல் ஹசரத், இந்த தோது மாதிரி என்ன நினைப்பான்வல் ஹசரத். அப்படி நினைக்கிறவங்களை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அப்படி நினைக்காம செஞ்சாங்களே உமர் இப்னு அப்துல் அசீஸ். முழு உலகமும் இப்ப அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ பத்தி பேசுது, அவங்களை பத்தி தான் பேசுறாங்க. இப்படி மக்களா? முழு உலகம் இப்படி இருக்குது. அவர் அவருடைய போக்கில் இருக்கிறார், அவர் மிசாஜ்ல இருக்கிறார், அவர் வரூரி யாத்துல இருக்கிறார், அவர் ஹாஜி யாத்துல இருக்கிறார். தஹ்சீனி யாத்துக்கும் போகல. போறது ஹராமும் இல்ல, அதான் விளங்கிக் கொள்ளுங்க. இதை கேட்டுட்டு நீங்க நினைக்க வேணாம் ஹராம் என்று இல்ல, விளங்கிக் கொள்ளுங்க. சரி, இவ்வளவு எல்லாம் ஹிலாஃபத் செஞ்சவர் எவ்வளவு காலம் ஹிலாஃபத் செஞ்சிருப்பார் சொல்லுங்க பாப்போம். 2.5 வருஷம் தான் ஹிலாஃபத் செஞ்சார். அந்த 2.5 வருஷம் ஹிலாஃபத் முழு உலகத்திலேயும் நீதம். சரி, இவருடைய வயசு எத்தனை சொல்லுங்க பாப்போம், யாருக்கு சொல்லணும்? 50 வயசு. எத்தனை வயசு கெஸ் பண்ணுங்களே, எத்தனை வயசு இருக்கு? 40. எத்தனை இருக்கு? 38 வயசு. 40 இல்ல, 38 வயசுல உள்ள பக்குவம். அப்ப அவருக்கு ஹிலாஃபத் எப்ப கிடைச்சிருக்கும்? ஒரு 35, 36 கிடைச்சிருக்கும். 38 தான் வஃபாத் ஆகும். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுலம் கண்டிருக்கிறாங்க. பல விஷயங்கள் கிதாப்ல எழுதுறாங்க. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே நாங்களும் உலகம் என்று செல்றது நிரந்தரமான இடம் இல்ல. நாங்க எங்க துனியால வாழ்ந்தாலும் சரி, நாங்க மிசாஜ் ஷரியத்தை விரும்பணும். ஏழுமெண்டா அதன் பிரகாரம் வாழணும். ஏழுமெண்டா நான் எல்லாமே அதுதான் சரி, எல்லாமே எல்லாம் விட்டுடுங்க அப்படி சொல்ல வரல. மிசாஜ் ஷரியத்தொண்டு இருக்குதுன்னு சரி விளங்கணுமே. உலகத்துல வாழ்ற நேரத்துல அதை தெரியாம மௌத்தாகினா எவ்வளவு பெரிய ஜஹாலத். இப்படி ஒன்று இருக்குது, அதுதான் அசில். நாங்க என்ன செய்ய, எங்கட போக்குக்கு சரி வராது, எங்களுக்கு கஷ்டம் தான். ஆனா அதுதான் உண்மை என்றத சரி விளங்கணும் என்றதுக்காக வேண்டிதான் நான் நினைச்சேன் இன்றைக்கு அதை பேசினா நல்லமே. எனவே ஷரியத் அது யாருக்கும் ஹபீபுடைய முறை இருக்குது, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தருக்கு கஷ்டமா, சரி நீங்க தஹ்சீனியாத்ல வாழுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா இஸ்ராஃபுக்கு போகவானும், ஷோ ஆஃபுக்கு போகவானும், அது ஹராம். நீங்க எல்லையில பார்டர்ல இருக்கிறீங்க, ஆனா அப்படி இருந்து கொள்ளுங்க. ஆனா அதை தாண்டி வைத்திடுவானும். ஆனா மிசாஜ் இதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், உலகத்துல வாழ்ற நேரத்துல எங்கட புள்ளேலுக்கும் தான், எங்கட மனைவிக்கும் தான் ஆக முக்கியம். நாங்க இந்த விஷயங்களை முசாக்கரா செஞ்சு செஞ்சு அவங்கள அந்த லக்ஷரியில இருந்து அப்படியே தஹ்சீனில இருந்து கீழே கொண்டு வாரது இருக்குதே, அது பெரிய ஒரு தர்பியத் தான். ஏழுமான மட்டும் நாங்க அவங்களோட முசாக்கரா செய்யறது உலகத்துடைய வாழ்க்கையுடைய மஹப்பத்தை கூட்டினா அது பெரிய பிரச்சனை. ஹலீஃபாக்கள் அந்த 5 பேரும் இருக்கிறாங்களே, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ், இவங்க எல்லாம் ஏன் ஹுலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லப்பட்டாங்கன்றா, ஒவ்வொருத்தரும் அந்த மிசாஜ் ஷரியத்ல தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனான், முடியுமான அளவு கொண்டு போனான், ஏழுமான மட்டும். எனவே அந்த அமைப்புல உலகத்துல நாங்களும் வாழ்ந்தோம் என்றா நிச்சயமா சத்தியமா அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவான். உலகத்துல அவங்க விஷயங்களை சாதிக்கிறதை விட மௌத்துக்கு பின்னால நான் எல்லாமே அடையணும், சொர்க்கத்துல எல்லாமே அடையணும் என்று அவங்க விரும்பினாங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள வச்சு பெரிய வேலை வாங்கினான். அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆரம்ப காலம் அப்படி இருக்கல. கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்றா, ஆரம்ப காலத்துல எவ்வளவு பெருமை இருந்துச்சு. கரண்ட காலுக்கு கீழே உடுத்துக்கொண்டு பட்டு சில்க் ட்ரெஸ் உடுத்துக்கொண்டு ஒரு நாள் அவர் ரோட்ல போறாரு. ஒருத்தர் சொல்றாரு, இப்படியா உடுத்துக்கொண்டு போறது, எவ்வளவு பெருமை இருந்துச்சுண்டா சொல்றார். அரச ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு பேசுறதுக்கு பழவிக்கோன்னு சொன்ன உமர் இப்னு அப்துல் அசீஸ் எவ்வளவு மாறிட்டார். எனவே நாங்க மாறுறது கஷ்டம் இல்ல. அவருடைய உடம்பு எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சுண்டா, நாங்க சொல்லுவோமே கொளுத்த ஆட்கள் என்றா கொஞ்சம் டயர் புலும் என்று சொல்லுவோம். கொளுத்து ட்ரெஸ் ஒன்று எடுத்தா கல்சன் ஒன்று எடுத்தாலும் சும்மா பொக்கென்று வந்துடும் பயிர்.
அப்படி கொளுத்திருந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் வஃபாத்துடைய நேரத்துல இந்த ரிப்ஸ கணக்கு பண்ண ஏழுமான அளவுக்கு மெலிஞ்சிட்டாரு. அவர் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் ஒரு மகன் வஃபாத் ஆகிறார். அப்துல்லாஹ் என்ற ஒரு மகன், அப்துல்லாஹ் என்று நினைக்கிறேன். மகன் ரொம்ப பக்குவம். சிலவங்க கிதாப்ல எழுதுறாங்க மகன் வாப்பாவிட பக்குவமா இருந்தாரு. மகன் என்ன தெரியுமா கேட்கிறார் சக்கராத்துல, வாப்பா இப்ப நான் மௌத்தாக போறேன். அல்லாஹ் கேட்டா நீங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் மகன் தானே, இவ்வளவு உலகத்துல எல்லாம் மக்கள் இப்படி 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 இருக்க போல வாப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டா என்ன செல்றது வாப்பா? அல்லாஹு அக்பர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றார், மகனே சொல்லுங்க உங்களோட வாப்பா முடியுமான அளவு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறான் என்பார். அந்த மகனுடைய வஃபாத் உமர் இப்னு அப்துல் அசீஸ்க்கு சரியான கவலை உண்டாக்கிச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், எங்கட புள்ளேலும் இப்படி இருக்கணும், கஷ்டம் இல்ல. மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவங்க ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. ஆபீத்தில் எழுதுறாரு தி ஆட்டோபயோகிராபி ஆஃப் மௌலானா ஜக்கரியா. அதுல எழுதுறாரு, ஒரு பெரியார் இன்னொரு பெரியாரோட வீட்டுக்கு போனோம். அந்த பெரியார் அடுத்த பெரியாரோட வீட்டுக்கு போன உடனே அவர் இல்ல வீட்டுல. சின்ன புள்ளையில எல்லாம் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்க, ஷேக் ஜி வாராங்க, ஷேக் ஜி வாராங்க, ஷேக் ஜி வாராங்க. அந்த புள்ளையோட முகங்களை பார்க்க போல விளங்குது சந்தோஷம். சின்ன புள்ளையோட முகங்களை பார்க்கல சந்தோஷம் விளங்குமே. போன பெரியார் நினைச்சிட்டார், அடே பெரிய ஒரு ஷேக் கொண்டு வார போறாரு, நல்ல கொஞ்சம் எல்லாம் ஏற்பாடுகள் இருக்குமே. பாக்குறாரு, சாப்பாடு தந்த பாடும் இல்ல, ஷேக் ஜி வந்த பாடும் இல்ல. புள்ளையல் கூத்து போடுறாங்க, ஷேக் ஜி வாராங்க. ஒரு புள்ளைய கூப்பிட்டு சொன்னா, பொடியா நீ ஷேக் ஜி வாரன்னு சொல்றீங்களே, இந்த ஷேக் ஜி எப்ப வருவாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க சொல்லாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாதா என்ன, எங்கட வாப்ப எங்களுக்கு படிச்சு தந்திருக்குது, பவர்ட்டி வறுமை இருக்குதே, அது நபி அவங்களுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு விருந்தாளியாம். நபி அவங்க 3 நாள் சாப்பிட்டு இல்ல, 1 மாசம் சாப்பிட்டு இல்ல, சரியான கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. எனவே அது ஒரு பெரிய ஒரு விருந்தாளியாக நபி அவங்க பாவிச்சு கொண்டாங்க. எங்கட வாப்ப எங்களுக்கு படிச்சு தந்த, எப்ப எங்கட வீட்டுல சாப்பாடு இல்லையோ அந்த விருந்தாளி ஷேக் ஜி. எனவே சாப்பாடு எங்கட வீட்டுல இல்ல, அதுதான் நாங்க விருந்தாளிக்கு சொல்றோம் ஷேக் ஜி வாராங்க என்ன சொல்றோம். பவட்டிக்கு வச்ச பேர் ஷேக் ஜி வாராங்க. அல்லாஹ் அக்பர். நாங்க என்ன பாப்போம், புள்ளைக்கு என்னதான் இல்ல, இவனுக்கு என்ன சரி, எங்கட கஷ்டத்தை புள்ளைகளுக்கு செல்லுமா? இனி ஹராத்துக்கு தான் போகணும், நீங்க செல்லாம அந்த புள்ளைகளுக்கு அதை போட்டு மென்டலில போட்டு பவட்டி வரக்குள்ள சந்தோஷம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இது 100 வருஷத்துக்குள்ள உள்ள விஷயத்தை சொல்றேன். 1400 இல்ல, இது 100 வருஷத்துக்குள்ள. அல்லாஹ்வுடைய நேசர்கள் கஷ்டப்படுவாங்க சில நேரத்துக்கான கஷ்டத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஹலீல் அஹ்மத் சாராம்பூரி ரஹிமஹுல்லா அவங்க ட்ரெஸ் பார்த்தா, நபி அவங்கள பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்க ஃபகீர் மிஸ்கீன் என்று, அப்படி ஸ்மார்ட்டா உடுத்து கொண்டிருப்பாங்க. நாங்க சொல்லுமே கிளீன் சூட் எம்டி பாக்கெட். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா பரதாவம், அடே பாவம் கொடுத்துட்டு போம் இல்ல, அப்படி இருக்க மாட்டாங்க, நல்லா தான் உடுப்பாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸும் அப்படிதான் இருந்தான். பாக்குறதுக்கு யாருக்கும் தெரியும், வீட்டுக்குள்ள உள்ள விஷயம் எல்லாம் மௌத்துக்கு பின்னாலதான் தெரிய வந்துச்சு. ஹலீல் அஹ்மத் சாராம்பூரி ரஹிமஹுல்லா அவங்க ரொம்ப அழகான முறையில தான் எடுத்து கொண்டிருப்பாங்க, ரொம்ப அழகான முறையில். ஒரு நாள் படி ஏறுறாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. எல்லாம் கேட்கிறாங்க என்ன விஷயம், ஹாதிமா கிட்ட கேட்கிறாங்க. ஹாதிமா அப்ப சொல்றா, இந்த ஷேக் ஹலீல் அஹ்மத் சாராம்பூரி சொன்னாரு, யாருக்குமே சொல்ல வேணும், இந்த வீட்டுல 3 நாட்களா சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் இக்கட்டமான நிலைமை, சொல்ல வேண்டிய நிலைமை என்ன, ஷேக் புழுந்துட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரே, மௌலானா ஜக்கரியாவுடைய ஷேக் அவங்க எல்லாம் மிசாஜ்ல வாழ்ந்தாங்கன்னா அதுதான் சொல்ல வாரன், மிசாஜ்ல வாழ்ந்து காட்டினாங்க உலகத்துல. எனவே நான் என்ன சொல்றேன், நாங்க புள்ளைகளுக்கு கொடுத்து லக்ஷரிய கொடுத்து கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவங்க அந்த மிசாஜுக்கு எடுக்கிறதே கஷ்டமா இருக்குது. ஸ்பெஷலி பொம்பளை புள்ளையில நான் செல்றேன், கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து வளர்க்குங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கிடைக்கிற மாப்பிளைக்கு கொஞ்சம் லேசா இருக்கு. இல்லாட்டி நீங்க குஷன்ல வாழ்க்கைய கொண்டு பழக்கிட்டீங்க, கிடைக்கிற மாப்பிளைக்கு கொஞ்சம் முன்பின் ஆகிச்சு, என்ன செய்ய, நீ தாலாக்குல தான் பேச முடியும். என்ன இவக்கும் பே பண்ணே பழக்கம் இல்லே, கொஞ்சம் டாய்லெட்டை கழுவ வைங்க, கொஞ்சம் வீட்டு வேலைகளை செய்ய வைங்க, கொஞ்சம் ஊட்ட கூட்ட வைங்க, குனிய வைங்க, எலும்ப வைங்க, எவ்வளவு வேலை ஹிதுமத்கள் எடுத்து கொஞ்சம் பணிவை படிச்சு கொடுங்க, சிம்பிளிசிட்டியை படிச்சு கொடுங்க.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எப்ப அந்த வாழ்க்கை எங்களுக்கு நாங்க வாழணும் என்று நான் செல்ல, வாழ்ந்தா மிச்சம் நல்ல, ஆனா அதை விரும்பணும் என்று சொல்றேன். உள்ளத்தால விரும்பணும். அசில் அதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், எப்ப நாங்க இந்த அமைப்புல உள்ளங்களை தயாரிப்போமோ நிச்சயமா சத்தியமா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பெரிய கூலிகளை தருவான். நாங்க நினைக்கணும் இதுக்கு நான் தகுதியே இல்ல, ஆனா அல்லாஹ் இப்ப உமர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்திருந்தான். அவர் விரும்பியோ இல்லையோ அவருக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்து கொண்டிருந்தான். என்ன செய்ய? சிலவங்க அப்படி மிரிப்பாங்க, பிரச்சனை இல்ல, ஆனா விரும்பணும் என்ன அதுதான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க. சாப்பாடு வைக்கப்படுவது, அழுறாங்க. கேட்டாங்க, ஏன் அழுறீங்க? ஏன்? இவர் உலகத்துல ஆக வசதியான சஹாபியாக இருந்தவர், சொர்க்கவாதி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உள்ளத்துல உலகம் இருக்கல், கையில தான் உலகம் இருந்துச்சு. அழுறாங்க சாப்பாடை வச்சு. கேக்குறாங்க, ஏன் அழுறீங்க? முஸ்அப் இப்னு உமைர், இது எப்ப நபியாவோட வஃபாத்துக்கு பின்னால் எவ்வளவு காலங்களுக்கு பிறகு சொல்றார். முஸ்அப் இப்னு உமைரோட ஞாபகம் வந்துச்சு. எவ்வளவு லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்த வாலிபன். ஒவ்வொரு டிரெஸ்ஸும் எப்படி இருந்துச்சு என்றா, அவரோட ஒவ்வொரு டிரெஸ்ஸும் 500 தீனார் தங்க காசு பொறுமதியான டிரெஸ். அந்த வாலிபர் இஸ்லாத்துக்கு வந்து கடைசி ஜனாசால அவன் கஃபனுக்கு ஒரு புடவொண்டு இல்லாம போச்சே. அவரோட கஃபனை நாங்க தலைய மறைச்சா கால் வெளிய, காலை மறைச்சா தலை வெளிய. அந்த முஸ்அப் எவ்வளவு கஷ்டப்பட்டார். அந்த முஸ்அப் யோசனைல வந்துச்சு, அப்படி சாப்பிடாம எழுப்பி பேத்துட்டான். விளங்கினா அது அசில் என்று விளங்கினா அதுதான் உண்மை. என்ன செய்ய, அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் கொடுத்து நிற்கிறான், ஆனா அசில விளங்கினாங்க, அதுதான் உண்மை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், உள்ளம், நான் செல்றேன், இது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். உள்ளத்துல அதுல மஹப்பத் இருக்கணும். ஆனா செயல் எங்களுக்கு செய்ய கஷ்டம். ஏதோ தஹ்சீனியாத்தோடு இருக்கிறோம், ஆனா தஹ்சீனியாத்தை தாண்டி மட்டும் போவானம். அந்த சொன்ன 2 நிபந்தனைகளாக முக்கியம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.